ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 26ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொது வேட்பாளரை நிறுத்தும் அளவுக்கு தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விக்னேஸ்வரனின் வீடு தேடி சென்று தெரிவிப்பு. பொது வேட்பாளரை தமிழர்களால் ஒற்றுமையாக முன்னிறுத்த முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாநிலத்துக்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனை அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது, வயது முதிர்ந்தவர்கள் எவ்வாறு உரிமைகள் சம்பந்தமாக அரசியல் ரீதியாக யோசிக்கின்றோமோ அவ்வாறு எமது இளைஞர் யுவதிகள் உரிமைகள் சார்ந்து சிந்திப்பதில்லை என ரணில் கூறினார். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுத்து மேம்படுத்த வேண்டும், அதில் தான் எமது வருங்காலம் உள்ளதெனவும் தெரிவித்தார். பொது வேட்பாளர் தொடர்பாகவும் இதன்போது பேசப்பட்டது. பொது வேட்பாளரை எங்களால் நிறுத்த முடியாது என்ற கோணத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து அமைந்தது. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து தீர்மானத்தை முன்னெடுப்பதற்கான தகைமை பின்னணி இல்லை என்று சொன்ன அவர், அதனால் பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு ஏனைய 2 வாக்குகளையும் சிங்கள வேட்பாளருக்கு வழங்குதலையும் அவர் வரவேற்றார். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவென்றால், பொது வேட்பாளரை தமிழரால் நிறுத்த முடியாது என்பதாகும். அது எமக்கு ஒரு வெட்கக்கேடான விடயம். அதை அவர் மனம் திறந்து சொன்னார். அவர் தான் பதவிக்கு இன்னும் ஒரு முறை வருவதென்றால் சிறுபான்மையினருடைய ஆதரவு கட்டாயம் தேவை என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த விதத்தில் சிறுபான்மையினர் பல விடயங்களையும் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டினேன். அதற்கு அவர் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலையும் நடத்தப்போவதாக கூறினார். மாகாண சபையில் உள்ள சிலரையும் மத்தியில் உள்ள சிலரையும் இணைத்து பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 13வது யுத்த திட்டம் தொடர்பாக நான் கூறினேன். போலீஸ் அதிகாரமின்றியே நீங்கள் அதனை வழங்குவதாக கூறுகின்றீர்கள். ஆனால் சஜித் இதனை உள்ளடக்கி கூறுகின்றார். இந்த வேற்றுமை எப்படி உங்களுக்கு சாதகமாகும் என கேட்டேன். அதற்கு சஜித் அப்படி கூறவில்லையா? போலீஸ் அதிகாரமின்றியே வழங்குவதாகவே அவரும் கூறுவதாக ரணில் என்னிடம் சொன்னார். எனக்கு தெரிந்த அளவில் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டையாகத்தான் தெரிகிறது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலோங்க செய்தாலும் அரசியல் ரீதியாக எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் பெறக்கூடாது அல்லது எங்களை நாங்கள் வலுவாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதில் ரணில் உட்பட மற்ற அனைவரும் உறுதியாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என தொடர்ந்தும் கூறுகின்றோம். ஏனென்றால் இதன் மூலம்தான் எமது நிலத்தில் மக்களின் ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும். எது நடந்தாலும் தமிழ் மக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் காற்றிலே பறக்க விடப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கிலே நாம் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்த பொது வாக்கெடுப்பை பெற்றுக்கொள்வதால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடும். பல நாடுகளில் இந்த மக்கள் தீர்ப்பால் சுயநிர்ணய உரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆகவே அதனை பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடும். பொது வேட்பாளரை ஆதரித்து போதுமான தமிழர்கள் வாக்களித்தால் எமது மனநிலையை, எதிர்பார்ப்புகளை, அபிலாஷைகளை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கும். இதை நான் சொன்னதும் ரணில் சிரிப்புடன் அது முடியாத காரியம் என்று கூறிவிட்டு சென்றார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தனித்துவத்தை பற்றி அவர் பேசவில்லை. ஜனாதிபதி தேர்தல் குறுகிய காலத்தில் நடக்கும் எனவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அர்த்தத்தில் அவரின் பேச்சுக்கள் இருந்தன என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாகாணத்துக்கு காணி அதிகாரம் முழுமையாக வழங்க வேண்டும், ரணிலிடம் கோரிய சுமந்திரன். அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்னெடுக்கும் முயற்சிக்கும் காணி அதிகாரம் கொடுக்கும் இந்த உறுதி வழங்கும் முயற்சிக்கும் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அதேவேளை மாகாணத்துக்குள்ள காணி அதிகாரத்தையும் முழுமையாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்ற காணி உரித்து வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நீண்ட காலமாக காணி உரிமை இல்லாமல் இருந்த மக்களுக்கு அந்த காணி உரிமைகளை மக்களுக்கே வழங்கப்படுகின்றது. இந்த பணிகளை முன்னெடுத்த ஜனாதிபதிக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் எமது மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணி உரிமை உங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வித கட்டுப்பாடுகளின்றி உங்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படுகின்றது. இதுவரை இவ்வாறு நிகழவில்லை. இதில் ஓர் ஆபத்தும் இருக்கிறது. இந்த காணிக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் போது அதனை ஈடுவைத்து அதனை இழக்க நேரிடலாம். அதனை நீங்கள் விற்கக்கூடும். பல்தேசிய கம்பெனிகள் வந்து இந்த காணிகளை வாங்கக்கூடும்.
நாட்டு பெற்றுள்ள மண் பெற்றுள்ள நீங்கள் உங்கள் காணிகளை பாதுகாத்துக் கொள்வதில் அவதானமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த காணி உரிமையை போன்று அதிகார பகிர்வு குறித்தும் குறிப்பிட வேண்டும். அதிகார பகிர்வு என்ற கோரிக்கை நீண்ட காலமாக மக்களின் அரசியல் அபிலாஷைகளாக இருக்கின்றது. 1987ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசமைப்பு திருத்தத்தில் காணி போலீஸ் அதிகாரம் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்டது. அரசமைப்பில் இருந்தும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காணி அதிகாரம் முழுமையாக மாகாண சபைகளின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அரச காணிகளை கொடுக்கும் போது மாகாண சபைகளில் இருந்து வரும் கோரிக்கைகளுக்கு அமையவே வழங்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பொன்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் நீதிமன்றத்தில் மற்றொரு தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் பறித்தெடுக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உரத்தை பயன்படுத்தி புலிகள் ஆயுத உற்பத்தி 21 வருடங்களின் பின்னர் ரணில் கூறிய தகவல். வன்னியை புலிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது இந்த பகுதிக்கு விவசாய உரங்களை அனுப்புவதற்கு நாம் பயந்தோம். ஏனெனில் அதை பயன்படுத்தி புலிகள் ஆயுதங்களை தயாரிப்பார்கள் என நாம் அச்சமடைந்தோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். காணி உரிமையை அனைவருக்கும் வழங்கும் உரிமைய வேலை திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்ச்சி நேற்று முற்பகல் இரணைமடு நெலும் பியச மண்டபத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச பிரிவுகளை உள்ளடக்கிய 1700 முழு உரிமையுடைய காணி உறுதிப்பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டதுடன் அடையாள ரீதியாக சில உறுதிப்பத்திரங்கள் ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டன. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கிளிநொச்சி நகரம் துரிதமாக வளர்ந்து வருகிறது. இந்த உறுதிகளை வழங்க முன்னர் மாகாண ஆளுநர்களின் அனுமதியை பெற்றுக்கொண்டோம். வெள்ளையர்கள் உருவாக்கிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த காணிகள் வழங்கப்படுகின்றன. வெள்ளையர்கள் இந்த காணிகளை பாதுகாத்தனர். நீங்களும் இந்த காணிகளை பாதுகாக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழுவுக்கும் பணிப்புரை விடுக்கவுள்ளேன். உண்மையில் இந்த காணி உரிமைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். எமது விவசாயிகள் அரிசியில் தன்னிறைவடைந்த நாட்டை உருவாக்கியுள்ளார்கள். 2003ஆம் ஆண்டு நான் பிரதமராக இருந்தபோது அரசியல் தன்னிறைவடைந்தோம். அதற்கு முன்னர் இந்த நிலைமை இருக்கவில்லை. அப்போது வன்னி பிரதேசம் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் உரம் அனுப்புவது குறித்து ஆராய்ந்தோம். உரத்தை பயன்படுத்தி புலிகள் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்தது. இது குறித்து உயர் இராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் வன்னி பிரதேசத்திற்கு உரத்தை வழங்கினோம். 2003ஆம் ஆண்டு அரிசி உற்பத்தியில் இலங்கை தன்னிறைவு பெற்றது. அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்ததில் வன்னி, அனுராதபுரம், புலனறுவை மாவட்டங்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. தற்போது சிலருக்கு காணி உரிமை கிடைத்துள்ளது. விவசாய காணி உரிமை கிடைக்கிறது. நவீன விவசாயத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். இதனை பயன்படுத்தி போட்டித்தன்மை மிக்க விவசாயத்துறையை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகின்றேன். இதன் மூலம் விவசாயத்துறை வளர்ச்சி பெறும். உலக சனத்தொகையும் அதிகரித்து வருகிறது. அதன் மூலம் அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு உங்களுக்கு உணவளிக்க முடியும். தற்போது நாம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தில் வன்னிக்கு மிகப்பெரிய வகிபாகம் இருக்கின்றது. உங்களின் காணிகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். போரால் காணிகளை இழந்தவர்கள் பெரும்பாலானோர் இருக்கின்றனர். தற்போது கிடைக்கும் காணிகளை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த காணிகளில் விவசாயம் செய்து வீடுகளை கட்டி அவற்றை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குங்கள். இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு எதிரான போராட்டத்துக்கு தடை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சார்பில் கோகிலவாணி இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் தெரிவித்ததாவது: கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்துள்ளார். அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தோம். அதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதித்துள்ளது. எமது பிள்ளைகளை போர்க்காலத்தில் இராணுவத்திடம் கையால் ஒப்படைத்தும் விசாரணைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரையில் எமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தும் இதுவரையில் எமக்கான நீதி கிடைக்கவில்லை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீன்பிடி சட்ட திருத்த வரைவு வடக்கில் கலந்துரையாடல், மனுவும் கையளிப்பு. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அரசால் கொண்டுவரப்பட உள்ள மீன்பிடி சட்ட திருத்த வரைவு சம்பந்தமாக வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டறியும் முகமாக கலந்துரையாடல் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது.
வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் 10 கோரிக்கைகள் அடங்கிய மெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. வடமாகாணத்தில் உள்ள ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய 4 மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் தமது மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்தனர். தொடர்ச்சியாக தமது பிரச்சனைகளை வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் சார்பில் நாடாளுமன்றில் பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் மீனவ பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்த முக்கிய செய்தியாக விழுந்த குழிக்குள் மீண்டும் நாட்டு மக்கள் விழக்கூடாது, இம்தியாஸ் எம்பி அறிவுரை. வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும். விழுந்த குழியில் மீண்டும் விழக்கூடாது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டின் அரசமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும். அதை மாற்ற முடியாது. வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் வரலாற்றில் நடந்த விடயங்களை நினைவில் வைத்து அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். தேர்தல் ஒன்று வரும்போது எப்போதும் ஏதாவது பூச்சாண்டி காட்டுவதை நாங்கள் காண்கின்றோம். அது தேசிய அரசியல் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அது சர்வதேச அரசியலில் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அமைந்திருக்கும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அறிவுபூர்வமாக தீர்மானிக்க வேண்டும், நாமல் எம்பி தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அறிவுபூர்வமாக தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுடனான மக்கள் சந்திப்பொன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் சந்திரகுமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டார். இதன்போது ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் போதும் தமிழ் மக்களின் வாக்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச இம்முறை அவ்வாறு நடக்காமல் அறிவுபூர்வமான தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் வாக்கள் தமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். தமிழ் மக்களின் வாக்கள் கிடைக்கப்படாத மஹிந்த ராஜபக்ச தான் தமிழர்களுக்காக தொடர்ந்து பணியாற்றியதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிங்கள தலைவர்களும் வெளிநாடும் புரிந்து கொள்ள பொது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. சிங்கள தலைவர்களும் வெளிநாடுகளும் புரிந்து கொள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டம் கிளிநொச்சியில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்தரித்த போது, தமிழ் மக்களின் உரிமையை பெற்றுக்கொள்ளும் பலமிக்க கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளது. கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். அடுத்தடுத்து தேர்தல்கள் நடைபெற உள்ளது. தமிழ் மக்களின் உரிமையை பெற்றுக்கொள்ள தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதாக கொள்கை அளவில் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். சிவில் சமூக அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. யுத்தம் முடிந்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றோம். வருகின்ற ஜனாதிபதிகளும் பாராமுகமாக இருக்கின்றனர். சிங்கள தலைவர்களும் வெளிநாடுகளும் புரிந்து கொள்வதற்கு பொது வேட்பாளரை நிறுத்தவுள்ளோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்ட மூவர் கைது. ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்ட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர். வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்நுழைய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோகர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். வைத்தியசாலை நிர்வாகம் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விரைவில் நடவடிக்கை எடுங்கள், விக்னேஸ்வரன் எம்பி ஜனாதிபதிக்கு கடிதம். வடக்கில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சுக்களுக்கான செயலாளர்களை விரைவில் நியமிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இது தொடர்பில் விக்னேஸ்வரனால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜாழ் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 2 மாவட்டங்களிலும் உள்ள நிரந்தர மாவட்ட செயலாளர்கள் ஓய்வு பெற்று சுமார் 3 மாதங்களாகியும் நிரந்தர அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை. மேலதிக மாவட்ட செயலாளர்கள் அந்த கடமைகளை உள்ளடக்கியுள்ளனர். தகுதியான தமிழ் சிறப்பு தர SLAS அதிகாரிகள் நியமனத்திற்கு தகுதியிருந்தும் முக்கியமான பொது பதவிகளுக்கு இந்த மூத்த அதிகாரிகளின் நியமனங்களை அரசியல் தடுக்கக்கூடாது. எனவே நிரந்தர உத்தியோகத்தர்களை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செயலாளர்களாக விரைவில் நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 5320 மில்லியன் ரூபாய் செலவில் பெண்களுக்கான சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார். நாடளாவிய ரீதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் அரசாங்க வேலைத்திட்டத்தின் கீழ் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியில் 5320 மில்லியன் ரூபாய் செலவில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்ட சிறந்த மகளிர் சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை மாவட்டத்தில் சுகாதார வசதிகளை வழங்கும் பிரதான வைத்தியசாலையாகும். இந்த வைத்தியசாலை மாவட்டத்தில் 1,50,000க்கும் அதிகமான மக்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்கி வருகின்றது. நேற்று திறந்து வைக்கப்பட்ட மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு மையம் வடக்கில் தாய் மற்றும் பிறந்த பிள்ளைகளின் பிரசவத்தை மேம்படுத்துவதுடன் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் வடமாகாண சுகாதார அமைப்பை வலுப்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்டுவதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்ட தேவையான நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்த தனி ஆணைக்குழு நியமிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு நிலையம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், இந்த திட்டம் 2017ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டாலும் கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக மகளிர் சுகாதார சேவைகளுக்கான இந்த சிறப்பு மையத்தின் பணிகளை முடிக்க முடியவில்லை. ஆனால் இன்று அதை வெற்றிகரமாக முடித்து பெண்களுக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கிளிநொச்சி நகரில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதிக்கு இன்னும் கால அவகாசம் தேவை, அமைச்சர் டக்ளஸ் மக்களிடம் கோரிக்கை. நாடு மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போது நாட்டை பொறுப்பேற்பதற்கு எவரும் முன்வராத போது ஜனாதிபதி அதனை பொறுப்பேற்றார். வரிசை யுகத்திற்கு முடிவை கண்டார். அவருக்கு இன்னும் கால அவகாசம் கொடுத்து அவருடன் இணைந்து சென்றால் இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு நிலையம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று கிளிநொச்சியிலும் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திலும் திறக்கப்பட்ட கட்டடங்கள் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் திறன் கொண்டவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்கள் சார்பில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த சித்தார்த்தன். தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை உருவாக்குமாறும் கோரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலப்பகுதியிலும் தற்போதும் ஆற்றுகின்ற பணிகளுக்கு மக்கள் சார்பில் நன்றியை கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் கூறியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு நிலையம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், இந்த வைத்திய நிலையம் அமைக்கப்படுவதற்கு முன்னாள் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கத்தின் பங்கும் இருந்தது. அவருடன் இருந்தமையால் எனக்கு அது நன்கு தெரியும். அவரை பாராட்டுவதுடன் ஜனாதிபதி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இன்று ஜனாதிபதியாக இதனை திறந்து வைக்கிறார். அவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அத்துடன் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் மேற்கொண்ட பணிகள் இன்று அவர் மேற்கொள்ளும் பணிகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.